என்ன இவ பார்த்து பார்க்காத மாதிரி போறா. இன்னைக்கு வேலையில இருந்து சீக்கிரம் வந்துட்டாளே, என்னன்னு தெரியலையே. தெரிஞ்சுக்காம நம்ம மண்டை வேற வெடிச்சிருமே. இது எனக்கு லைட்டாக தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. நான் போய் செத்த படுக்கிறேன். சரியாத்தே? என்னத்தை பேசவே மாட்டேங்கிறீங்க? என்னத்தை யோசிக்கிறீங்க? ஆமா ஆமா, சரி சரி போய் படு. இல்லனா மட்டும் அப்படியே வீட்டுல பம்பர மாட்டா சொல்லண்டே எல்லா வேலையும் முடிச்சுட்டு போயிடுவேன். இன்னைக்கு வந்துட்டு பேச போய் படுப்போ. சரி சரி அத்தே, தலைவலி இன்னும் கொஞ்சம் அதிகமாயிர மாட்டுக்கு. நான் போய் படுக்கிறேன். உங்களை பார்க்க பார்க்க தலைவலி தான் இன்னும் கொஞ்சம் அதிகம் வலிக்குது. தலைவலிதான். மவனே மவனே என்னடா பண்ணிட்டு இருக்க கிச்சன்ல? அது ஒன்றும் இல்லைம்மா, இந்த பாத்திரங்கள்லாம் கணச்சு விளக்கிட்டு தலை வலிக்குதுன்னா ஒரு காப்பி ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறேன் அவளுக்கு கொடுக்கறதுக்குமா. தலை வலிக்குதுன்னா காஃபி போட்டு தருவா, பாத்திரம் விளக்குவா. ஏன் அவளால எந்திரிச்சு போட்டுக்க முடியாதா? எனக்கு இந்த வலிக்கு தலைவலி வந்துச்சுன்னா பொண்டாட்டியா இருக்கட்டும் நீயா இருக்கட்டும், ஒரு மவனா இருந்துக்கிட்டு நீ ஏதாவது செஞ்சு கொடுத்துருக்க அப்படியே பொண்டாட்டி பின்னாடியே போயிடுவேன். பொண்டாட்டி தாசனா இருக்கு சரியாதிரி பொண்டாட்டி தாசனா. விடுமா, நான் எனக்கு முடியலன்னா அவள் செய்வா. நாளைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசி தானே. உனைய மாதிரி இருந்தால் யாருமா செய்வா? வந்து உனக்கு பாரு கடைசி நாள் பார்க்க கூட இல்லாமல் கிடக்க போகிற நீ இப்படியே பேசிக்கிட்டே. எத்தே எத்தே சொல்லுமா. இப்போ உங்களுக்கு என்னத்தே வயசு? எனக்கு 40 காலு. 40 காலா? அதுவாமா 40 முடிஞ்சு கால் எடுத்து வச்சிருக்கேன், அதான் 40 காலு. சரி சரி சரி. பார்க்கறதுக்கு அப்படி தெரியலையே. அண்ணி அண்ணி எங்க அம்மாவுக்கு அவ்வளோலாம் இருக்காது. எங்க அம்மா ஏமாத்துது, அதுக்கு மேலதான் இருக்கும். நம்ம எப்படியாவது கண்டுபிடிக்கணும் அண்ணி. சரி சரி நத்து, நம்ம இதை கண்டுபிடிச்சிருவோம். அதான் அவங்க அம்மாவுக்கு எப்போ பார்த்தாலும் அந்த 40 காலை தாண்டவே மாட்டேங்குது. நம்ம என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். ஐயோ கண்டுபிடிச்சிருவாளுங்களோ. மறுபோலே கறி குழம்பு எப்படி இருக்கு? என்னைக்காவது இப்படி செஞ்சிருக்கியா டேஸ்டா? இல்லத்தே, இந்த டேஸ்ட் நான் செஞ்சதே கிடையாது தே. நீங்க எத்தனை வருஷமா செய்யறீங்க இந்த மாதிரி? 40 வருஷமா இந்த மாதிரி தான் செஞ்சுட்டு இருக்கேன் டேஸ்டா. ஓ, அப்போ எத்தனை வயசுல இருந்து உங்களுக்கு சமைக்க வந்தீங்க? அது ஒரு 15 வயசுல இருந்து ஆரம்பிச்சிட்டேமா. ஓ, அப்பயே கல்யாணம் ஆயிடுச்சாத்தே? சரித்தே சரித்தே. அப்படின்னா தே உங்கள் வயசு 60 65 நான் கூட குறைச்சி சொல்லிட்டேன் 65. நீங்கள் இந்த 40 காலை கொஞ்சம் தாண்டி வாங்கத்தே. இனிமேல் யார் கேட்டாலும் 60ன்னு சொல்லுங்கள். 60 காலு சரியாத்தே? ஏம்மா ஷாப்பிங் போகலாமாம்மா? போலாமா போலாம். சரி அம்மா, என்கிட்ட ஒரு 5000 ரூபா இருக்குது. அன்னிக்கிட்ட கிடச்ச வரைக்கும் லாபம்னு நான் ஒரு 1000 2000 கேட்குறேம்மா. சரி கேளுமா. சரிம்மா. அண்ணி சொல்லு. காசு தரேன்னு சொன்னீங்களே நீ, ப்ளீஸ் அண்ணி. தங்கி தங்கி கேட்குற உரிமையா கேள. இப்ப பாரு, இப்ப நான் வந்து நாத்து, நீ வந்து அண்ணின்னு வச்சுக்கோ. எப்படி கேட்ப? நானா? நான் தானே கேட்கணும். இப்ப நான் கேட்குறேன், அண்ணி அண்ணி எனக்கு ஷாப்பிங் போகணும், காசு ஒரு 1000 ரூபா கொடுங்க அண்ணி. அது எங்க, என்கிட்ட காசே இல்லை. பாத்தியா, இப்படிதான் எனக்கும் உனக்கு தரதுக்கு மனசே இல்ல நாத்து. ஆஹா, நான் அண்ணியாவே மாறிட்டேன் நாட்டுக்கே. சொச்சோ அண்ணி அண்ணி. இல்ல இல்ல இல்ல, என்கிட்ட காசு இல்லையே. பாரு காசு இல்ல. அண்ணி நீ என்னங்க நீ அப்படியே திருப்பி நீ அண்ணியா அண்ணின்னு சொன்னோன்னே நானே காசுனோடனே பயந்துட்டேன். சாரி அண்ணி. போட்டு வாங்குறது. சரி சரி. எத்தே என்னத்தை பண்ணி வச்சிருக்கிறீங்க? என்ன இப்ப என்ன நடந்துருச்சு? ஆமாம், நான் அங்கே பாருங்கள் குழம்பெல்லாம் கூட்டி வச்சுவிட்டு நானும் போய் ஃபோன் வந்துச்சு எங்கள் அம்மாட்ட பேசலான்னு போனேன். அதுக்குள்ளே பார்த்தா நீங்கள் என்ன வேலை பார்த்து வச்சுருக்குறீங்க? என்ன பார்த்தேங்கிற? எனக்கு புரியலையே. ஏம்மா என்னம்மா சத்தம் அடிப்படையில் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஏம்மா இப்படி 2 பேரும் சண்டை போட்டுட்டு கிடக்குறீங்க? இது வீடா காடா? ஏம்மா இந்த மாதிரி கொடுமைப்படுத்துறீங்க? வீட்டில் வந்தால் ஒரு மனுஷனுக்கு நிம்மதி வேணாமா? அங்கேயும் தான் வேலை டென்ஷனு, இங்கே வந்தால் உங்கள் டென்ஷனு. ஏங்க ஒன்றும் இல்லைங்க, காயெல்லாம் அரிஞ்சு கொடுத்தேன் உங்கள் அம்மாக்கிட்ட. எல்லாம் அரிஞ்சு கொடுத்து தாளிச்சு விடுவாங்கன்னு. இல்லை என்னால் முடியாது, நான் வேணால் காய் அறிகிறேன். நாங்கள் சரி அவங்களுக்கு முடிஞ்ச வேலையை செய்யட்டும்னு நானும் அரிஞ்சு கொடுத்தாங்க. தாளிச்சிட்டு உப்பெல்லாம் போட்டுட்டு நான் போய் ஃபோன் வந்துச்சு எங்கள் அம்மாட்ட பேசலான்னு போனது தான். நான் உப்பு போட்டிருந்தேன், இவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, திருப்பி உப்பு போட்டிருக்கிறாங்க. அப்படி இல்லம்மா, அவனே இவ ஃபோன் பேச போனாலேன்னு ஒரு ஹெல்ப்பா இருக்கட்டுமேன்னு நான் போட்டேன். இப்போ அந்த குழம்பை யார் திங்கிறது? இந்த குழம்பு அவங்களுக்கே சுண்டை வச்சு ஊற்றி போடுறேன் நான். நீ தின்னு. இப்போ இவங்களாம் வேலை செய்யலன்னு யார் இது பண்ணுறாச்சா? என்ன வேலையை பார்த்து வச்சுருக்கிறாங்க? நான் வேலை பார்க்கல, நல்லா கால் போட்டு உட்காந்து. ஏம்மா
அண்ணிகிட்ட சொல்லிவிட்டு நம்ம எங்கேயாவது டூருக்கு போகலாமா, எனக்கு டிப்ரெஷனாக இருக்குமா எங்கேயாச்சும். ஏன்னா எங்கள் மாமியாரோட தொல்லை எனக்கு தாங்க முடியலம்மா. அங்கே படுத்தி வச்ச கஷ்டம் எனக்கு அப்படியே டிப்ரெஷனுக்கு போயிடுவேன் நாட்டுக்குமா. நம்ம எங்கேயாச்சும் டூர் போகலாமா, கேளுமா அண்ணிய. சரிடி போலாண்டி, கேக்குறேன்டி, இருடி. மருமகளே இங்க வா. இந்த வரத்த என்னத்தே கூப்பிட்டீங்க? உன் நாத்துக்கு ஒரே டிப்ரெஷனா இருக்கான், இங்க டூருக்கு போயிட்டு வரலாமா? சரி போகலாம். நாத்து இப்போயே ரெடியாகும், சீக்கிரம் துணிமணியெல்லாம் எடுத்து வை. சீக்கிரம் நான் போயிட்டு ஏதாவது கட்டு சோறு தான் இங்கே 2 கிண்டுறேன், எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு நம்ம கிளம்புவோம். வண்டிக்கெல்லாம் சொல்லிடுங்க சரியா? ஏம்மா டூருக்கு போகலான்னு சொல்லும்போதே எனக்கு டிப்ரெஷன்லாம் அப்படியே குறைஞ்ச மாதிரி இருக்குமா, நல்லா இருக்குமா? அப்படியே நாத்து, நல்லது தான். டிப்ரெஷன் குறைஞ்சி போச்சா? சரி அப்போ டூர் கேன்சலு. என்னக்கா சோறுலாம் உன் மருமக ஒன்றும் செய்யலையா? சும்மா உட்காந்துருக்குறீங்க, மாமியாலும் மருமகளும் சிரித்து பேசிக்கிட்டு இருக்கிறீங்க. ஊருக்கண்ணே பட்டுருமாட்டுக்கு. என்னக்கா என்ன ஒரே சிரிப்பு சந்தோஷம்? ஏன் அடுப்படியிலலாம் உன் மருமகளுக்கு வேலையே நீ ஒன்றும் இல்லையா? சமையலுக்கு லீவ் விட்டாளா? அது வேற ஒன்றும் இல்லடி, டெய்லி அவ தானே சமைக்கிறா. அதான் இன்னைக்கு சமையலுக்கு லீவ் விட்டோம். வேற என் மவனும் வேற ஆஃபீஸ் ட்ரிப்புன்னு சொல்லிட்டு 2 நாள் போயிட்டான். சரி நம்ம 2 பேர் தானே அப்படின்ட்டு தான் நானும் பார்த்தேன். அவளும் பாவம் தானேடி, அதான் ஹோட்டல்னு சொன்னா ஆர்டர் போடுறேன்னா. சரி போடு மருமகளே சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்கேன், அதான் ஆர்டர் போட்டிருக்கா. நாங்கள் அதான் ஃப்ரீயாக உட்காந்து பேசிகிட்டு இருக்கோம். சரி அக்கா, இருந்தாலும்க்கா இது மாதிரி பழக்கணினா தினம் இது மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவாக்கா. ஒரு நாளைக்கு வாங்கி தின்னானா சோம்பேறி ஆயிடுவா. பார்த்துக்க, முடியுதோ முடியலையோ ஒரு ரசமாச்சும் வச்சு சோறு போட சொல்லு. இந்த மாதிரிலாம் வாங்கி சாப்பிடாதக்கா. வயசானால உனக்கும் சுகர் இருக்குங்கிற, ப்ரெஷர் இருக்குங்கிற, இஷ்டத்துக்கு திங்காத, நல்லது இல்லை. பார்த்து உன் உடம்பு நல்லதுக்கு தான் சொல்கிறேன். அப்புறம் என்னமோ மாமியா மருமோ ஒத்துமையாக இருக்கிறாளுங்களாம். ஊரில் இல்லாத ஒத்துமை இவளுங்க. ஒரு நாளைக்கு பாரு அடிச்சுக்கிட்டு பஞ்சாயத்துக்கு பாரு வந்து இன்னும் பேசுகிறவங்கள கூட சண்டைக்கு பெறுவாளுங்க. சமாதானப்படுத்த முடியாது, இவளுங்கெல்லாம் பேசுகிறாளுங்க. சரி நான் வரேன். எனக்கு என்ன, நீயாச்சும் மருமவளாச்சும் வாங்கி தின்னுங்க. ஏமா அது வந்து எனக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்குற வேலை இருக்குது. அதை நான் போய் சாயந்தரம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. போகணும். அதான் பார்த்தேன் பகல்லலாம் கொஞ்சம் வெயிலாக தெரியுதுமா. அதான் சரி சாயந்தரமாக வெயில் தாளாக போய் கொஞ்சம் வாங்கிட்டு வந்துடுறேம்மா. சரிம்மா. அத்தே அதுத்தே எனக்கு கொஞ்சம் ஜாமான்லாம் வாங்கணும், ஷாப்பிங் போகிற வேலை இருக்குது. அதான் நான் இப்போ போயிட்டு வந்துடுறேன் அத்தை. இப்போ உடனே எனக்கு அர்ஜென்ட்டாக போகணும். போயிட்டு வந்துடுறத்த. சரித்த போயிட்டு வரத்த. பாத்தியாம்மா நான் ஷாப்பிங் போகிறேன்னு சொல்லவும் அதுவும் போகுது பத்தியாம்மா. ஒரே போட்டிமா நாத்தனா கூட. அதுக்கு இல்லைம்மா, நான் போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாரும்மா அங்கேருந்து வந்துட்டா விட்டு கேட்டுருப்பாம்மா. இவளுக்கு இதாம்மா வேலையே. சரி எனக்கு என்ன, உன் மருமவளை என்றைக்குமே நீ விட்டு கொடுக்க மாட்டான், மவளை கூட விட்டு கொடுத்துருவா. சரி ஏம்மா என்னம்மா இன்னும் ஆளைய காணா? அதெல்லாம் வந்துட்டா போய் உள்ள இருக்கா பாரு. சரி அத்தே அது நாத்துக்கு பாருங்களேன். நான் இந்த ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்தேன் அத்தே. நல்லா இருக்குதா அத்தே? அந்த ஹேண்ட்பேக்கை பார்த்தீங்களா? நல்லா இருக்குமா? ஆமாம், சொன்னது மனசுலேயே வச்சிருந்து வாங்கிட்டு வந்தேன் அத்தே. நாத்துக்கு தான். நல்ல குணமா உனக்கு. கூப்பிட மகளே இங்க வா. உங்க அண்ணி உனக்கு ஏதோ வாங்கிட்டு வந்திருக்காளா, வந்து பாரு. சரி ரொம்ப பெருமை தான். பாரு உங்க அண்ணி உனக்கு ஹேண்ட்பேக் வாங்கிட்டு வந்திருக்கா. அன்னைக்கு நீ பிடிச்சிருக்குன்னு சொன்னல, வாங்கிட்டு வந்திருக்கா. இன்னைக்கு பாரு உங்க அண்ணியோட குணத்தை. எப்ப பாரு அவளை குறை பேசிட்டே இருப்பல, பாருப்ப. இப்பயாவது திருந்து போ. சரி விடுமா. மகளே வந்துட்டேன்டி. ஏண்டி நான் ஊருக்கு போனா இந்த தலைவாணியை கூட எடுத்து வைக்க மாட்டியாடி? அப்படியே ஓடி போட்டுருவேன். நான் ஊருக்கு போனது இந்த வாட்டர் பாட்டில் கீழே கிடந்துச்சு, அது அப்படியே கிடக்குது. இங்க பாரு, துணி இங்க காயிட்டோடு போட்டேன், மழை பெய்யுதுன்ட்டு. கடைசியில் அந்த துணியை எடுத்து வைக்கல. ஃப்ரிட்ஜில் பாரு, ஐயோ எப்போ வச்சுட்டு போன சட்னிடி அது இன்னும் ஃப்ரிட்ஜில் பாசமா பூத்துக்க போய் டப்பால கிடக்குது. ஐயோ கிச்சனில் போய் பார்ப்போம். என்னடி நான் ஊருக்கு போனப்ப ஒரு 2 பாத்திரம் தான் வச்சிருக்கேன், அதை கழுவுடின்னு. ஐயோ அதையும் கழுவலையாடி. அம்மா
மா அமைதிமா அமைதி. ஊர்ல இருந்து வந்தேன், அவன் நிம்மதியா கூட விட மாட்டியா? நான் ஊருக்கு பண்ணேன்னா இல்ல அப்படியே தொலைஞ்சு போயிருக்கணும்னு நினைச்சாடி. ஏம்மா நீ இன்னும் 2 நாள் கழிச்சு தானேம்மா வரேன், என்ன அதுக்குள்ளே வந்துட்டோமா? இன்னும் 2 நாள் கழிச்சு வந்தா இன்னும் வீட்டுல உள்ள பாத்திரம் எல்லாம் இங்கதான் கிடக்கும். சரி விடுமா, பரவாயில்ல, அதான் வந்துட்டியே, எல்லாம் எடுத்து போட்டு விளக்கு. போடி உள்ள. போ அம்மா. இந்த துணியெல்லாம் அப்படியே எடுத்து மடித்து வச்சிருமா. நீ போகிறப்ப காய போட்டல்லம்மா, அது இன்னும் நான் எடுத்து வைக்கலம்மா, அதையும் மடித்து வச்சிரு ப்ளீஸ்மா. வீட்டுல இருக்கா வெளியே. சரி சரி, ஒன்றும் டென்ஷன் ஆகாதம்மா, ரிலாக்ஸாக இருக்கும் கொஞ்ச நேரம். அடியே எந்திரி, மணி என்னாச்சு? சொந்தக்காரங்களும் வீட்டுக்கு வந்துருவாங்கடி. எந்திரி, குளிடி, பல்ல வளர்க்குடி. இந்த பெட்டு தான் தட்டேன்டி, அப்படியே கிடக்குது. அங்க பாரு, அங்க சுருண்டு இங்க சுருண்டு மண்ணா கிடக்குது. ஐயோ, அந்த தலைவாணி ஒழுங்கா தான் போடுறீ. தலைவாணி ஒரு பக்கம், ஒரு பக்கம். ஐயோ ஐயோ, அங்க பாரு, எப்போ உனக்கு அந்த துணியை எடுத்து மடிச்சு வச்ச, அது கூட பீரோல வைக்க உனக்கு சோம்பேறித்தனமா? ஐயோ, அந்த வாட்டர் பாட்டில் எடுத்து அங்க வைடி. ஏம்மா ரிலாக்ஸ் மூச்சு விட்டுட்டு பேசுமா, இல்லைனா அப்புறம் சொந்தக்காரங்கெல்லாம் வர்றப்ப நம்ம குஸ்கா போடுற மாதிரி ஆயிரும். பார்த்துமா, ரொம்ப மூச்சு விடாம பேசிட்டு இருக்கிற. உனக்கு வாய் ஓவரா போச்சுடி. சொந்தக்காரங்க மட்டும் வந்துட்டு போட்டோம், அதுக்கப்புறம் உனக்கு. ஏமா மற்ற நாள்லாம் இந்த மாதிரி நீட் பண்ணி வைக்க வேண்டியதானே? கரெக்டாக நீ அன்னைக்கிங்க எல்லாம் இழுத்து போட்டுட்டு செய்கிற. அங்கேயே சுத்தம் பண்ணிட்டு. ஆமாம், அவங்கெல்லாம் ரூம் எப்படி இருக்குது, பெட்டு எப்படி இருக்குதுன்னு பார்க்கறதுக்கு வராங்களாக்கும். ஏதோ நீ ஆக்கி வச்ச பிரியாணி தின்னுபிட்டு 2 குறை பேசிட்டு போவாங்க. போமா. அவங்களுக்கொசரம் நீ மூச்சு வாங்க பேசுகிற. சரி போமா, நான் தூங்குறேன். சே, இந்த அம்மா தொல்லை தாங்க முடியல. சொந்தக்காரங்க வந்தாலே இந்த அம்மா அப்படியே பம்பரமாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. செய்யாத வேலையெல்லாம் அன்றைக்கி சேர்த்து வச்சு செய்வாங்க. ஏம்மா ஒரே தலைவலியாக இருக்குது, எனக்கு கொஞ்சம் டீ போட்டு தரியாமா? மா ஏம்மா நீ போட்டு தர மாட்டியா? சரி அவள்கிட்டே கேட்டுக்கிறேன். ஏம்மா பசிக்குது, கொஞ்சம் தட்டில் சோறு போட்டு வரியாமா? மா என்னம்மா எது கேட்டாலும் அவளை கேளுங்கிற, நீ எதுவுமே செய்ய மாட்டியாமா? இனிமே உன் பொண்டாட்டி தான் உனக்கு எல்லாமே செய்யணும். இனிமே அவள்கிட்ட கேளு, எனக்கு இனிமே ரெஸ்ட்பா. அப்ப எதா இருந்தாலும் நீ இனிமே தலையிட மாட்டேன். ஆமா, தலையிட மாட்டேன். நீ படுக்க அந்த சேர்ல உட்காந்து கதை பேசுவ. ஆமா, அப்படிதான். சரி இனிமேல் இருக்கட்டுமா, எனக்கும் ஒரு நேரம் வருமா? சரி பரவாயில்ல, போ. சரி. டேய் சொல்லுமா, என்னம்மா? ஒண்ணாம் தெரியாச்சு, உன் சம்பள பணம் எடு. சம்பள பணம்? வீட்டுக்கு வர அதெல்லாம் என் சம்பள பணத்தை என் பொண்டாட்டிட்ட கொடுத்துட்டேன். ஏன்டா கொடுத்த அவள்கிட்ட? நீ தானே சொன்ன எதா இருந்தாலும் இனிமேல் உன் பொண்டாட்டி தான், அவள் தான் இனிமேல் எல்லாம் பார்த்துக்கணும்னு சொன்னால, அதனால தான் நான் வந்தேன். சம்பளத்தை என் பொண்டாட்டிட்ட எடுத்து வேலையாக அதை தான் கொடுத்தேன். ஏண்டா நான் வேலைக்கு மட்டும் தானடா சொன்னேன், சம்பளத்துக்கு மாடா சொன்னேன்? ஏன் வேலை செய்கிறவளால அந்த சம்பளத்தை வச்சு வீட்டில் ஜாமான் வாங்கி போட்டு மெயின்டைன் பண்ண தெரியாதா? அதெல்லாம் அவள் பார்த்துக்குவா, நீ ஒன்றும் பார்க்க வேணாம், நீ அமைதியாக உட்காந்துருமா போதும். ஆமாண்டா, நான் உட்காந்துக்கிறேன் அமைதியா. உன் பொண்டாட்டியே பார்த்துக்க சொல்லு. ஏம்மா சொல்லுமா. நானும் என் வீட்டுக்காரும் ஷாப்பிங் போயிட்டு வரோம். சரிம்மா, எனக்கு கொஞ்சம் நிறைய சாரீலாம் வாங்கணும், ப்ளவுஸ் எல்லாம் மேட்சிங்காக இல்லை, எல்லாம் வாங்கலான்ட்டு. சரிம்மா நான் போயிட்டு வரேன். நானும் வேண்டாம்மா அவரு சண்டை போட்டாரு. அம்மாக்கிட்டலாம் காசு வாங்காத பாவம், உனக்கு எவ்வளோ நாளும் நான் காசு தரேன்னு சொல்லியிருக்கிறாருமா. உன்கிட்ட வாங்கினேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான், அவர் அப்புறம் என்கிட்ட கோச்சுக்குவார், சண்டைக்கு வருவார். அத்தே நானும் உங்கள் பையனும் ஷாப்பிங் போகிறோம். அதுக்கு என்கிட்ட ஒரு 1000 ரூபா தான் இருக்குது. இன்னும் ஒரு 1000 ரூபா இருந்தால் நல்லா இருக்கும். இருந்தா கொடுங்க. அதெல்லாம் என்கிட்ட இல்லை, ஏன்னா வீட்டுக்காரனே என்கிட்ட கொடுத்து வச்சிருக்காரா? என்கிட்ட அது கேட்குறேன், என் பையன்லாம் என்கிட்ட ஒன்று கொடுத்து வைக்கல. போங்க ப்ளீஸ் காசு கொடுங்க. காசு இல்லை, கிளம்புங்க. போங்க, போவாட்டி வீட்டில் இருக்கேன். ப்ளீஸ் காசு நீ என்கிட்ட கேட்குறேன், நான் மரத்துல காக்கிடு உனக்கு பறிச்சு மாட்டா கொடுக்கறதுக்கு. என்கிட்டலாம் காசுலாம் ஒன்றும் இல்லை, சும்மா காசுன்னு. ஒருவேளை இவன் நம்ம மகன்கிட்ட பேசுறத கேட்டிருப்பாளோ? ஆமாத்தே, உங்கள் மக கேட்கும்போது மட்டும் அப்படியே மரத்தில் காய்ச்சி தொங்குச்சு மூட்டையில் அள்ளிக்கிட்டு வந்தீங்க. இப்போ நான் கேட்கும்போது காசு இல்லை, மாவன் கொடுத்தானான்னு கேட்குறீங்க. இருக்கட்டும், எனக்கும் ஒரு காலம் வரும், அப்போ பேசிக்கிறேன். ஆமா பேசிக்கலாம், போ.